அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சமூக வாழ்க்கை வாழும் மனிதன் தனது வாழ்க்கையில் வாழ்க்கை தூய்மையை அடைய முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கை தூய்மை ஒரு தனிமனிதனை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்குவதோடு ஒரு மனிதனை உண்மையான மனிதனாகவும் மாற்றும். மனிதன் உயர்ந்தால் மலக்குகளை விட உயரவும், அவன் தாழ்ந்தால் மிருகங்களை விட தாழ்ந்து விடவும் முடியும். அதனால்தான் புனித குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். புனித குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், தனது இறைவனை தனது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றியவனை நீ பார்த்தாயா? அப்படி இருக்க நீ அவனது விஷயத்தில் பொறுப்பாளியாக இருப்பாயா? அல்லது அவர்களில் பெரும்பாலோர் கேட்பார்கள் அல்லது சிந்திப்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா? அவர்கள் கால்நடைகளைப் போலவே உள்ளனர். இல்லை, அவர்கள் மிகவும் வழிதவறியவர்களாக உள்ளனர். மனிதர்களுக்கு மிருகங்களை விட தாழ்ந்து போக முடியும் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. ஆம், தங்கள் சொந்த குழந்தைகளையே துன்புறுத்தும் மோசமான மனிதர்களை இந்த சமூகத்தில் நாம் பார்க்க முடியும். இவ்வாறு அல்லாஹுவை பின்பற்றி வாழ்ந்த ஒரு இளம்பெண்ணுக்கு ஒரு மருத்துவரை சந்திக்கச் சென்றபோது ஏற்பட்ட சிக்கல்களையும் பின்னர் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த வேதனையான விஷயங்களையும் இந்த வீடியோ மூலம் விவாதிக்கலாம். அல்லாஹுவை மட்டுமே பயந்து வாழ்ந்த ஒரு இளம்பெண் இருந்தாள். அவளது பெயர் ஆயிஷா. அவளுக்கு சகோதரர்களோ சகோதரிகளோ இல்லை. அவள் குழந்தை பெற்ற பிறகு அவளது தாய் இறந்துவிட்டார். அன்புமிக்க தந்தையுடன் அவளது வாழ்க்கை இருந்தது. பட்டப்படிப்பிற்காக பல்கலைக்கழகங்களுக்கு சென்றிருந்தாலும் குறிப்பிடத்தக்க அளவு தோழிகள் இல்லை. பெண்களுக்கு ஏற்படும் சில பிரச்சினைகளும் வலிகளும் அவளை தொந்தரவு செய்து கொண்டிருந்தன. எனவே இந்த விஷயத்தில் மிகவும் திறமையான ஒரு மருத்துவரை சந்திக்கச் சென்று தனது பிரச்சினைகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டாள். இந்த விஷயத்தை அவள் தந்தைக்கு தெரிவிக்கவில்லை. எனவே அவள் தனியாகவே மருத்துவரை சந்திக்கச் சென்றாள். மருத்துவர் முதல் பார்வையிலேயே அவளை விரும்பினார். அவளது அழகில் ஈர்க்கப்பட்டார். எனவே மருத்துவர் அவளுக்கு சிறிது மருந்து கொடுத்தார். வலியை குறைக்கும் மருந்து என்று நினைத்து அவள் அதை உட்கொண்டாள். ஆனால் அவளது உணர்வு மயக்கமடைந்தது. அல்லாஹுவை சிறிதும் பயப்படாமல் பிசாசை பின்பற்றிய அந்த மருத்துவர் மயங்கிய அந்த பெண்ணை மோசமாக நடத்தி அவளுடன் ஹராமான முறையில் உறவு கொண்டார். அந்த இளம்பெண் உணர்வு திரும்பிய பிறகு எதுவும் தெரியாமல் வீட்டிற்கு திரும்பினாள். சுமார் 2 மணி நேரம் கழித்து அந்த மருத்துவர் நோயாளிகளின் பட்டியலில் இருந்து அவளது எண்ணை எடுத்து அவளை தொடர்பு கொண்டார். அவளுடன் செய்த ஹராமான படங்களை அவளுக்கு அனுப்பினார். இதை பார்த்த அந்த பெண் அதிர்ச்சியடைந்து மிகுந்த துக்கத்தை உணர்ந்து பதற்றத்தில் ஆழ்ந்தாள். அவள் உரத்து அழ ஆரம்பித்தாள். மருத்துவர் அவளை மிரட்டினார். எனக்கு தேவைப்படும்போது நீ என்னிடம் வரவில்லை என்றால் இந்த வீடியோ காட்சிகளை மக்களுடன் பகிர்ந்து உனது தந்தைக்கும் அயலவர்களுக்கும் அனுப்புவேன் என்று கூறினார். எனவே அந்த பெண் வேறு வழியின்றி அந்த மருத்துவரை அணுக ஆரம்பித்தாள். ஆனால் அவளது வாழ்க்கையில் ஒரு அழகான தருணம் வந்தது. ஒரு நல்லொழுக்கமுள்ள ஆண் திருமண முன்மொழிவுடன் வந்தார். ஆனால் அவள், எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். உனது மனதில் நான் ஒரு நல்ல மனதை காண்கிறேன். ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு உன்னால் முடிந்தால் மட்டும் என்னை திருமணம் செய்யவும் என்று கூறினாள். எனவே அந்த மருத்துவருடன் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் அந்த இளம்பெண் விவரித்தாள். இதை கேட்ட அவர் மிகவும் வருந்தி அந்த பெண்ணை ஆறுதல் படுத்தினார். இதற்கு நீ பொறுப்பல்ல. நீ அந்த மருத்துவருக்கு பலியானவள். யாரு மற்றவர்களின் நிலை இதுதான் என்று கூறினார். அவளது நேர்மையை அவர் புரிந்து கொண்டார். வழியற்ற அந்த ஏழை பெண்ணை தனது வாழ்க்கை துணையாக்க அவர் முடிவு செய்தார். எனவே அந்த இளம்பெண்ணை அவர் திருமணம் செய்து அல்லாஹுவை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். அந்த கொடூர மருத்துவர் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இவர் இவ்வாறு பல இளம்பெண்களை பலியாக்கியிருப்பதை காவல்துறை கண்டறிந்தது. எனவே காவல்துறை அவரை கைது செய்தது. இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்வது, அல்லாஹ்வை பயந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் உதவுவான் என்பதும், தங்கள் சொந்த ஆசைகளை மோசமான முறையில் பின்பற்றுபவர்களுக்கு அல்லாஹ் பாடம் கற்பிப்பான் என்பதும் ஆகும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் காப்பாற்றட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.